வணக்கம் மாணவர்களே, டூல் கிரைண்டிங் உடன் பட்ரஸ் த்ரெட் கட்டிங் மேல் மற்றும் ஃபீமேல் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை பட்ரஸ் த்ரெட்டிங் டூலை அமைத்தல், எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் பட்ரஸ் த்ரெட்ஸை வெட்டுதல், மேல் மற்றும் ஃபீமேல் த்ரெட்டிங் பாகங்களை பொருத்துதல். மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்: லேத் மெஷின், thread cutting tool, tapping tools, thread grinding machine, grinding wheels, calipers or micrometers, cutting fluids. Process: பட்ரஸ் மேல் காம்போனன்ட்டை உருவாக்குதல், 4 ஜா இண்டிபெண்டன்ட் சக்கில் ஜாபை பிடிக்கவும் மற்றும் ட்ரூ செய்யவும். சாத்தியமான நீளத்திற்கு டயாமீட்டர் 48 மில்லிமீட்டர் டர்ன் செய்யவும். மீண்டும் ஜாபின் முன் முனையிலிருந்து டயாமீட்டர் 40 மில்லிமீட்டரை 95 மில்லிமீட்டர் நீளம் வரை டர்ன் செய்யவும். மில்லிமீட்டர் நீளத்திற்கு டயாமீட்டர் 25 இன் ஸ்டெப்பை செய்யுங்கள். பார்ட்டிங் டூலை பயன்படுத்தி டயாமீட்டர் 34 மில்லிமீட்டர் இன்டு 5 மில்லிமீட்டர் ஸ்டெப்பை உருவாக்கவும். பட்ரஸ் த்ரெட் கட்டிங் எக்ஸ்டர்னல் டூலை பயன்படுத்தவும். தேவையான த்ரெட்டை 70 மில்லிமீட்டர் நீளத்திற்கு வெட்டுங்கள். த்ரெட்டின் அளவீடு மற்றும் துல்லியத்தை சரிபார்க்கவும். டாஸ்க் 2: பட்ரஸ் ஃபீமேல் காம்போனன்ட்டை உருவாக்குதல். ஜாபை ஹோல்ட் செய்து முனைகளை நீளமாக மற்றும் டயாமீட்டர் 48 மில்லிமீட்டர் கொண்டதாக டர்ன் செய்யவும். முனைகளை சாம்பர் செய்யவும். மில்லிமீட்டர் டயாமீட்டரை ட்ரில் செய்யவும் மற்றும் 32.3 மில்லிமீட்டர் வரை 65 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட நீளம் வரை போர் செய்யவும். இன்டர்னல் பட்ரஸ் த்ரெட்டிங் கட்டிங் டூலை சரி செய்து கியர் ட்ரெயினை மாற்றிய பின் தேவையான த்ரெட்டை வெட்டவும். த்ரெட்டின் துல்லியத்தை சரிபார்க்கவும்.
டாஸ்க் 3 பட்ரஸ் த்ரெட் டூலிற்கு கிரைண்டிங் மேல். கரடு முரடான கிரைண்டிங் வீலை பயன்படுத்தி வலது பக்கத்திலிருந்து தேவையான அகலம் மற்றும் நீளத்தில் அதிகப்படியான பொருட்களை அகற்றவும். ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் கோணம் 6 டிகிரியில் மற்றும் இறுதி கட்டிங் விளிம்பு கோணம் 6 டிகிரி ஆகியவற்றை கிரைண்ட் செய்யவும். ஒரு புரோட்ராக்டருடன் சரிபார்த்து +- 10 டிகிரி துல்லியத்தை பராமரிக்கவும். ரைட் ஹேண்ட் சைட் ரிலீஃப் கோணம் 1 டிகிரி மற்றும் சைட் கிளியரன்ஸ் கோணம் 2 டிகிரி ஆகியவற்றை கிரைண்ட் செய்யவும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிலீஃப் கோணம் 1 டிகிரி மற்றும் சைட் கிளியரன்ஸ் கோணம் 2 டிகிரி ஆகியவற்றை கிரைண்ட் செய்யவும். 6 டிகிரி டாப் ரேக் கோணத்தில் கிரைண்ட் செய்யவும். 45 டிகிரி கோணத்தை உருவாக்கவும். டாஸ்க் 4 பட்ரஸ் த்ரெட்டிற்கு கிரைண்டிங் ஃபீமேல். இன்டர்னல் பட்ரஸ் த்ரெட்டிங் டூலை கிரைண்டிங் செய்வதற்கு பெடஸ்ட்ரல் கிரைண்டரை தயார் செய்யவும். கீழே உள்ள கிளியரன்ஸ் கோணம் 30 டிகிரி - 45 டிகிரி மற்றும் இறுதி கட்டிங் கோணம் 10 டிகிரி வரை கிரைண்ட் செய்யவும். 8 டிகிரி சைட் கிளியரன்ஸ் கோணம் மற்றும் 20 டிகிரி சைட் கட்டிங் விளிம்பு கோணத்தை கிரைண்ட் செய்யவும். டாப் ரேக் கோணம் 10 டிகிரி மற்றும் ஒரு சைட் ரேக் கோணம் 40 டிகிரி ஆகியவற்றை கிரைண்ட் செய்யவும். நோஸின் ஆரம் 0.3 முதல் 0.5 மில்லிமீட்டர் வரை பராமரிக்கவும். ஆயில் ஸ்டோனை கொண்டு டீபர் செய்து டூல் ஆங்கிள் கேஜ் அல்லது புரோட்ராக்டர் மூலம் டூல் சுய விவரத்தை சரிபார்க்கவும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய புள்ளிகள்: டூலை எரிப்பதை தவிர்க்கவும். வெட்டுவதற்கான விளிம்பு தெரிகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். எப்போதும் கிரைண்ட் செய்யும் போது கிரைண்டிங் வீலின் முழு அகலத்தையும் பயன்படுத்தவும். அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் கிரைண்ட் செய்ய வேண்டாம். இந்த வீடியோவில் பட்ரஸ் த்ரெட்டிங் டூலை எவ்வாறு அமைப்பது, எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் பட்ரஸ் த்ரெட்ஸை எவ்வாறு வெட்டுவது, மேல் மற்றும் ஃபீமேல் த்ரெட்டிங் பாகங்களை எவ்வாறு பொருத்துவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்களின் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.